மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். நம்மளோட சென்டம் மேக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே 32ல இருக்கிறோம். ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் இல்லையா. 28 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, 29 ஃபர்ஸ்ட் பார்ட்டு, 30 செகண்ட் பார்ட்டு, 31 தேர்ட் பார்ட் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் பார்ட்டு 32வது நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னன்னா ஆவரேஜ்ல இருந்தால் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான ஒரு சின்ன குவாட் என்ன அப்படின்னா, குவாட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ கப்பல் இருக்கு இல்லையா. ஸோ கப்பல் எப்போ தண்ணியில் மூழ்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய அலை அடிக்கிறதுலையோ அப்படி இல்லை அப்படின்னா வேறு எந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்னாலேயோ அது அவ்வளோ சீக்கிரமாக தண்ணியில் மூழ்கிறாது. ஆனால் எப்போ அது தனக்குள்ள தண்ணீரை அனுமதிக்குதோ, சின்னதாக ஒரு ஹோல் வந்தால் கூட தண்ணி உள்ள வந்துடும் இல்லையா. அப்போ எப்போ அது தனக்குள்ள அந்த தண்ணீரை அனுமதிக்குதோ அப்போதான் அது தண்ணிக்குள்ளே மூழ்கும். அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம அதை கண்டுக்காம நம்மளோட எய்ம்ல எப்போ ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமோ அப்போ தான் நமக்கு வச்சு, ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்குள்ள அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளோட பலத்தை ரொம்ப பெரிய பலவீனமாக ஆக்கிரும். ஓகே தானா? அதனால எப்போதுமே நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது நல்லது. வேற யார் என்ன சொன்னாலும் ரெண்டு காதையும் க்ளோஸ் பண்ணிட்டு எதையுமே கேட்காம உங்களுக்கு நீங்கள் உங்களோட மனசாட்சிக்கு உண்மையாகவும் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு பக்கபலமாகவும் இருந்து அப்படிதான் நீங்கள் ட்ராவல் பண்ணணுமே தவிர வேற எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரிதானா? ஸோ அதனால தான் வெளியே நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள அனுமதிக்காத வரை நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறலாம். சரி, இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கான பதவியில் உங்கள்ட்ட நான் வேல்கனி. ஸோ ஆவரேஜில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 4. ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ட் 1 ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா, ஏபிஜிபி ஃபார்முலா, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட டே 29th வீடியோவில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா, 4 டாபிக், இது எல்லாமே நமக்கு டே 30 வீடியோவில் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸோ இதில் ஓவர்லாப்பிங் வீடியோ நம்ம டே 31லேயும் எடுத்துப்போம். சரிதானா? ஸோ இப்போ இங்கே இது ரெண்டு பார்ட்டையும் பார்ட் 3 எதில் ரெஃபர் பண்ணிக்கலாம்னா டே 31 வீடியோவில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கரெக்ஷன் ஆவரேஜ், அதுக்கப்புறம் என்னன்னா ஜாமெட்ரிக் ஹார்மோனிக் மீன், அதாவது மீனோட டைப்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது 32 வீடியோவில் இன்னைக்கு கிளாஸில் நமக்கு இருக்குது. ஸோ இது போக ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது 33 வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி, கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஈவினிங் மொத்தமாக நம்ம டே 31, ஆமாம் 31க்கான டைமர் டெஸ்ட் நம்ம வைக்கல. அதே மாதிரி டே 32க்கும் நமக்கு இல்லை. இன்னைக்கு டே 33, இதெல்லாம் சேர்த்து 31, 32, 33 இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் நமக்கு இன்னைக்கு டைமர் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால இந்த மூணையுமே ஆல்ரெடி இந்த டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. மொத்தமாக நம்ம இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அந்த மூணும் கலந்து. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எல்லா கான்செப்ட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தேர்ட் பார்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்துக்கணும். முடிஞ்ச ஆவரேஜ் ஃபுல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பார்க்காத கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்ஷன் ஆவரேஜ். ஸோ கரெக்ஷன் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பார்ட் தான். நான் உங்களுக்கு ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் தான் சொல்லித்தரேன், ரொம்ப லென்த்தாலாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேவையான இடத்துல நம்ம ப்ரொசீஜராகவும் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆவரேஜில் என்ன, கரெக்ட் ஆவரேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அளவினை சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சரியான சராசரி உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் எடுக்கிறாங்க. ஸோ நார்மலாக எடுக்கும்போது அதில் எவ்வளோ வருதுன்னா 150 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரீடிங்லாம் நம்ம செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 140ன்னு போட வேண்டிய இடத்துல தப்பா 130ன்னு என்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னன்னா கரெக்டான ஆவரேஜ் என்னவா இருக்கும், அதாவது ரீடிங் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் நமக்கு மாறும். அப்படிதானே? அப்போ இங்கே தவறான வேல்யூவை நம்ம எடுத்துட்டு சரியான வேல்யூ வச்சு நம்ம பார்த்தோம்னா கரெக்டான ஆவரேஜ் என்ன கிடைக்கும். அப்போ இங்கே கண்டிப்பாக 150லேருந்து நமக்கு வேரி ஆக போகுது. அதுதான் இங்கே கேள்வி. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு புரியுது இல்லையா? ஆல்ரெடி
ஒரு கவுண்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, 10 100ன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ வந்து தப்பா என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 1 அல்லது 2 எதனால இருக்கலாம். ஸோ தப்பா என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கரெக்ஷன் பார்த்துட்டு அப்போ கரெக்டான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா பாருங்க. கரெக்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு wrong average plus or minus difference by n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூல இருந்து, இதே தான் கரெக்டான வேல்யூல இருந்து தான் ராங்கான வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். ராங்கான வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, இது என்னன்னா, இப்போ இங்கே கரெக்டான வேல்யூ இருக்குது, தப்பான வேல்யூவும் இருக்கும். இப்போ கரெக்டான வேல்யூ அதிகமாக இருந்து தப்பான வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கும். அப்போ இங்கே ப்ளஸ் எடுத்துக்கணும். ஒருவேளை இங்கே நமக்கு இது கம்மியாக இருந்து ராங்கான வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா வேல்யூ மைனஸில் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த இதை எடுத்து நம்ம இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் பார்க்கலாமா. ரொம்ப எளிமையான சொல்யூஷன் தான். ஸோ இதில் பாருங்க, இங்க இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா எடுத்து எழுதணும்னா 10ங்கிறது நமக்கு n எழுதிக்கலாமா. ஸோ n பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்குது. அதுக்கப்புறமா சராசரி உயரம்னு கொடுத்துருக்காங்க அவங்க. அப்போ அது வந்து ராங்கான ஆவரேஜ். ராங்கான ஆவரேஜ் பார்த்தோம்னா 150 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அளவினை சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130ன்னு தப்பா எடுத்திருக்காங்க. அப்போ இது தப்பான ரீடிங், இது சரியான ரீடிங். அப்போ இங்க கரெக்டான வேல்யூ எடுத்துட்டோம்னா 140 சென்டிமீட்டர், ராங்கான வேல்யூ எடுத்தோம்னா 130 சென்டிமீட்டரா இருக்கும். சரிதானா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எது கரெக்ட் எது தப்புனா, இன்ஸ்டெட் ஆஃப் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இருக்கிறது தான் நமக்கு சரியா இருக்கும், இது நமக்கு தப்பான வேல்யூவா இருக்கும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குதோ அது கரெக்டான வேல்யூவா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் பார்த்துலாமா. ஸோ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு கரெக்டான வேல்யூல இருந்து தப்பான வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 140 மைனஸ் 130 போட்டோம் அப்படின்னா வேல்யூ 10 கிடைக்குமா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 எடுத்து ஃபார்முலாவில் போகலாம். ஃபார்முலா என்ன, கரெக்ட் ஆவரேஜ் ஈக்குவல் டு ராங்கான ஆவரேஜ் வந்து 150 இங்கே ப்ளஸ்ல தான் ஆன்சர் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் மேலே டிஃப்ரென்ஸ் 10 டிவைட் பை n நமக்கு என்ன இருக்குது 10 இருக்குது. ஸோ இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 150 + 1 151 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 151 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. அவ்வளோதான். புரியுது இல்லையா? இப்படி தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் இருந்து சரியான ஆவரேஜை எடுத்து சம் பார்த்துட்டு அதே மாதிரி தப்பான ஆவரேஜை போட்டு சம் பார்த்துட்டு இப்படி நிறைய பண்ண வேண்டாம், ரொம்ப வேணாம். இப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இதுவே போதுமானதான். அப்போ கரெக்டான ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ மைனஸ் தப்பான வேல்யூ எல்லாமே கொஸ்டின்லேயே கிவனாக இருக்கும். நம்ம அதை எடுத்து போட்டு செஞ்சால் மட்டும் போதும். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எரருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா. இங்கே பாருங்க, அடுத்த கொஸ்டின். 25 எண்களின் சராசரி 78.4 என கணக்கிடப்படுகிறது. பின்னர் 96 என்ற எண் தவறுதலாக 69 என பயன்படுத்தப்பட்டது தெரிய வருகிறது. எனில் சரி செய்யப்பட்ட சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா 25, மொத்தமாக 25 டேட்டாஸ் இருக்குது. ராங்கான ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 78.4ன்னு எடுக்கிறோம். அதுக்கப்புறமா 96ங்கிறத 69 மாற்றி எடுத்திருக்கிறாங்க. ஸோ எங்க இங்க பார்த்தோம்னா found that 96 was misread as 69. இங்க இன்ஸ்டெட் கொடுக்கல, 96 அப்படிங்கிறத 69ன்னு தப்பா எடுத்துட்டோம்னு அவங்களே சொல்லுதாங்க. அப்ப இங்க 69ங்கிறது தவறான வேல்யூ. ஸோ ராங் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 69, கரெக்டான வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 96. தமிழ்ல நம்ம ரீட் பண்ணும்போதே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சரி செய்யப்பட்ட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ சரியான ஆவரேஜ் கரெக்டான ஆவரேஜ் எடுத்துட்டோம்னா ஃபார்முலா என்ன, ராங் ஆவரேஜ் 78.4 வச்சுக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி தானே. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு
கரெக்டான ஆவரேஜ் 96 மைனஸ் தப்பான வேல்யூ 69. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 16க்கு 9 போச்சு அப்படின்னா 7, 8க்கு 6 போச்சுன்னா 2, 27 நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. ஸோ ப்ளஸ் 27 டிவைட் பை என்னோட வேல்யூ 25. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த 25 நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பெருக்கலாம் வேணாம். இந்த ஒரு ஃப்ராக்ஷன்லேயே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவே இது கூட ஆட் பண்ணி வச்சா போதும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும் அப்படி தானே, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாமா? ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 5. ஸோ இங்கே 5.4 அப்படிங்கிறது கிடைக்குமா? 25, மிச்சம் 2, 20னா 4 வந்துடும். அங்கே 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1 பாயிண்ட், இதில் நமக்கு வந்து வேல்யூ இல்லை. ஸோ 0, 40 ஆகும், 8 இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா 78.4 + 1.08 அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 78 + 1 79. இங்கே 4 இருக்கு, அங்கே 08 இருக்கு. அப்போ 48 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 79.48 அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இதுதான் நமக்கு சரியான சராசரி. அப்போ எப்படின்னு புரியுது இல்லையா? ஸோ இப்போ இங்கே ராங்கான ஆவரேஜ் இதெல்லாம் கரெக்டாக எடுக்கணும். வேல்யூ எடுக்கும் போதே கரெக்டாக எடுத்தாதான் நமக்கு சரியான ஆவரேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். சரி, இதே மாதிரி இன்னொரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஒரு வேல்யூ ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இதே மாதிரி 2 வேல்யூ ராங்காக என்ட்ரு பண்ணியிருந்தாங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் இங்கே, வேற எதுவுமே இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல 100 மதிப்புகளின் சராசரி கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 100. இதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 14 கொடுத்துருக்காங்க. இது ராங்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னா 40. இதுக்கப்புறமா 30 மற்றும் 27 ஆகிய 2 மதிப்புகள் தவறுதலாக 3 மற்றும் 72 என எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. 2 observations 30 and 27 were wrongly taken as. ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா தப்பா எடுத்தது, தவறுதலாக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே சரியானது என்ன அப்படின்னா இது. அப்போ இங்கே நம்ம வேல்யூ எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே கரெக்டான வேல்யூ எடுக்கும்போது என்னெல்லாம் 30 27 இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ 57 அப்படிங்கிறது நமக்கு இங்கே இருக்கும். அதே மாதிரி ராங்கான வேல்யூ பார்த்தோம்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணால் 3 + 72 75 நமக்கு கிடைக்கும். ஓவராலாகவே ஆட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துடலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடணும். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாமா? ஸோ டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டான வேல்யூ எவ்வளவு? 57. தப்பான வேல்யூ 75. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75 57. ஸோ 15க்கு 7 போயிடுச்சுன்னா 8, இங்கே 6க்கு 5 போயிடுச்சு அப்படின்னா 1, 18 வருமா? ஸோ சிம்பிள் மைனஸ். ஸோ -18 அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடைக்கும். இதில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆவரேஜ் ஈக்குவல் டு ராங்கான ஆவரேஜ் 40. ஸோ மைனஸ் கவனமாக போடணும். 18/100 இங்கே எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா 40 கேன்சலாம் பண்ண வேணாம் 2ஆல். நீங்கள் ஓவராலாகவே 0.18ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 40லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 40, இங்கே 0.18. நார்மலாக எவ்வளோ வரும்? 82 வருமா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 2, இங்கே 9 கொண்டு போச்சுன்னா 8, இங்கே 9 3. அப்போது இதில் 39.82 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆவரேஜாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இவங்க 2 மதிப்புகள் தவறுதலாக, அதாவது சரியாக என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக தவறாக எடுத்துக்கிட்ட வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆவரேஜில் வந்து வேல்யூ குறையத்தான் செய்யும். புரியுது இல்லையா? ஸோ இதில் அந்த வேரியேஷன் பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம லாஜிக்காக படிக்கிறதுல பார்ப்போம். இப்போ நம்ம டேரெக்டாக ஷார்ட்கட் தானே போட்டிருக்கோம், அதனால இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தானா? சரி, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அப்போது ஒரு வேல்யூனாலும் சரி 2 வேல்யூனாலும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தானே 81 எண்களின் சராசரி. இதுக்கு ஆன்சர் நீங்கள் போடுறீங்களா? எனவே சரியான சராசரியை கண்டுபிடிங்க. இப்போ 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம் நீங்களா செஞ்சு கமெண்ட்ல என்ன ஆன்சர் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் இப்போ முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். இதுக்கு ரொம்ப எளிமையாகவே ஆன்சர் வந்துடும், அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். அடுத்ததா 20 எண்களின் சராசரி 35. ஓகே, ஒரு எண் 25 என தவறாக எடுக்கப்பட்டதால் விளைந்த பிழையை திருத்திய பின் சரியான சராசரி 36 எனில் அந்த சரியான எண் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே குழம்ப வேணாம், ஃபார்முலால அதே தான் போட போகிறோம். சரிதானா? சரி, ஓகே. இப்போ என்னெல்லாம் இருக்குது? நமக்கு n வேல்யூ இருக்குது. n வேல்யூ 20. அப்போ ராங்கான ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 35. அதுக்கப்புறம் 25 என தவறாக எடுக்கப்பட்டதால், அப்போ இங்கே ராங்கான வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க 25. அந்த சரியான எண் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் கரெக்டான வேல்யூ கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துப்போம்.
சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிழையை திருத்திய பின் சரியான சராசரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்க கரெக்டான ஆவரேஜும் நமக்கு இருக்குது 36. இது எல்லாத்தையும் அந்த ஃபார்முலாவில் போடுங்க, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமா? ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு கரெக்டான வேல்யூ x மைனஸ் 25 அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆவரேஜே நமக்கு கொஸ்டினில் இருக்குது. ஸோ 36 ஈக்குவல் டு ராங்கான ஆவரேஜ் 35. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு எது அதிகம் வரும் எது கம்மியாக வருங்கிறது நமக்கு தெரியாது, அப்படி தானே? ஸோ இங்கே கரெக்டான வேல்யூ வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்காங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆனால் அங்கே முடிவு பண்ணாதான் ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத நம்ம வந்து போட முடியும். ஓகேவா? அப்போ இதை எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க, ராங்கான ஆவரேஜ் 35 இருக்கு, சரியான ஆவரேஜ் 36 இருக்கு. அப்போ வேல்யூ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கூடி இருக்கு. அப்போ வேல்யூ கூடி இருக்குன்னா இங்கே ப்ளஸ் இருந்திருக்கணும் தானே? ப்ளஸ் இருந்திருந்தா தானே வேல்யூ கூடி இருக்க முடியும். அப்போ கரெக்டான வேல்யூ தான் நமக்கு அதிகமாக இருந்திருக்கும். சரிதானா? அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே கெஸ் பண்ண தெரியணும். ப்ளஸ் போட்டுட்டு எக்ஸ் மைனஸ் 25 டிவைடட் பை என்னோட வேல்யூ இங்கே 20. இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே 700 நமக்கு கிடைக்கும். 700 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு இந்த 20 இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. பெருக்கணும் அப்படின்னா 7200 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 25 ஈக்குவல் டு இது இங்கே வரையில மைனஸில் வருமா? அப்போ இங்கே 20 வரும். ஸோ ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 25 45 நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 45. இதை நம்ம அந்த இடத்துல கெஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதில் 35 நமக்கு இருக்குது, ஆனால் 36 வரணும். அப்போ இங்கே 35 ப்ளஸ் 1 போட்டோம்னா நமக்கு 36 கிடைச்சிடும். அப்போ அந்த 1 எப்படி கிடைக்கும்? இங்கே 20யும் மேலே 20யும் இருந்தால் தான் கேன்சல் ஆகி நமக்கு 1 வரும். அப்போ இங்கே எப்படி 20 நமக்கு வரும்? இதில் 45 போட்டோம்னா 45 மைனஸ் 25 20 வந்துருமா? அப்போ 20 கேன்சல் பண்ணி 1 நம்மளால எடுக்க முடியும். அப்போ இதில் 45 இங்கே போடணுங்கிறத நம்ம அப்படியே கெஸ் பண்ணிடலாம், இவ்வளோ தூரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே தானா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சரியான எண் என்ன அப்படின்னா 45. இதுக்கப்புறமா அதே தான். சரி, செஞ்சிடலாம். டைரக்டாக எல்லாமே எழுதிருங்க. 78 கிலோ என்ற எடை தவறுதலாக 98ன்னு பதியப்பட்டது. ஸோ 78ங்கிறது சரியானது, மைனஸ் 98 தவறானது. இன்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா? இன்கரெக்ட்லி ரெக்கார்டட் இஸ் 98. ஓகே, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 78 88 98 20. ஸோ சிம்பிள் மைனஸ் இங்கே எழுதணும் அப்படின்னா 60 மைனஸ் 20 டிவைடட் பை 50. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 5ஆல் கேன்சல் பண்ணால் 0.4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 59.6 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 59.6 தான். சரி, அடுத்தது போலாமா? ஓகே, இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு அந்த எரர் இருக்கிறத எப்படி நம்ம கரெக்டான ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜியாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், அதாவது மீனையே நம்ம 3ஆக பிரிக்கிறோம். சரிதானா? ஸோ மீன்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும்போது புள்ளியலுக்குள்ள சொல்லும்போது நம்ம அதை ஆவரேஜ்னு சொல்ல மாட்டோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், சராசரி தான். இப்போ இதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆக பிரிக்கிறோம். என்னலாம்னா அரித்மெட்டிக் மீன், arithmetic mean, geometric mean, அதுக்கப்புறம் என்னன்னா ஹார்மோனிக் மீன். தமிழ்ல கூட்டு சராசரி, கூட்டு சராசரி, இங்க பெருக்கு சராசரி, இங்க இசை சராசரி. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். அப்போ சராசரி கவர் பண்ணும்போது இதோட சேர்த்து தான் நம்ம கவர் பண்ணணும். இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம படிக்க போகிறோம். ஃபார்முலா எப்படி படிக்கலாம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு 2 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்கிறேன். இதுக்கு கூட்டு சராசரி எப்படி, பெருக்கு சராசரி எப்படி, இசை சராசரி எப்படி அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். சரிதானா? ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கூட்டு சராசரி, அதுக்கப்புறம் காமன் ஃபார்ம் எழுதி போடுறேன்.
இப்போ கூட்டு சராசரினா xy ரெண்டு வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 போடுமா, ரெண்டு வேல்யூ இருக்குது பை 2 போட்டுருவோம். இது கூட்டு சராசரிக்கு. இதே பெருக்கு சராசரிக்கு என்ன அப்படின்னா இது கூட்டல்ங்கிறதுனால கூட்டணும், அது பெருக்கல் அப்படிங்கிறதுனால பெருக்க போறோம். அப்ப இங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் போடணும். இப்ப இங்க ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா இங்க ரெண்டு, ஒருவேளை உள்ள மூணு வேல்யூக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா மூணு வேல்யூ இன்ட்டு பண்ணிட்டு கியூப் ரூட் அப்படிங்கிறத நம்ம போடணும். சரிதானா? ஸோ இப்போ இங்க ரெண்டு வேல்யூங்கிறதுனால எக்ஸ் இன்ட்டு ஒய் போட்டுட்டு பெருக்கல் சராசரியில ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அதே இங்க வந்தோம் அப்படின்னா மேல ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால ரெண்டு போடுறோம், ஒருவேளை மூணு வேல்யூ இருந்துச்சுன்னா மூணு, நாலு வேல்யூ இருந்துச்சுன்னா நாலு எழுதிட்டு கீழே இந்த வேல்யூஸோட ரெசிப்ரோக்கலை நம்ம ஆட் பண்றோம். 1/x by 1/y அவ்வளவுதான். இதுதான் ப்ரொசீஜர். அதாவது ரெண்டு வேல்யூ இருக்குது அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 போடுறோம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள ரெண்டையும் பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் n என்ன இருக்குதோ எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு ஏதாப்புல நம்ம nth போட்டுக்கணும். 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4th ரூட் ஆஃப்னு போடணும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா மேலே மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கும், அதே மாதிரி 4 நம்பர் இருந்துச்சுன்னா மேலே 4 டிவைட் பை 1 + x + 1/y + 1/z + 1/a இப்படின்னு சொல்லிட்டு 4 வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இதுக்கு காமன் ஃபார்ம் எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம்னா, ஸோ இங்கே x1 + x2 அப்படி போயிட்டு xn வரைக்கும் போகுதா டிவைடட் பை n, டோட்டல் டிவைட் பை n போடுறோம். அதே மாதிரி இங்கே எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி தான் x1 இன்ட்டு x2 இன்ட்டு அப்படி போகுது, xn வரைக்கும் போகுதுன்னா nth ரூட் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். இது செகண்ட். எதுக்கு? பெருக்கு சராசரிக்கு. இங்கே வந்தோம் அப்படின்னா ஹார்மோனிக் மீன்ல எத்தனை நம்பர் இருக்குதோ n டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் 1/x அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இங்கே என்னோட வேல்யூங்கிறது 1லேருந்து n வரைக்கும் எவ்வளோ போகுதோ அது வரைக்கும் போகும். ஓகேதானா? அப்போ இங்கே இது மூணுத்துக்கும் ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இதில் கூட்டு சராசரி அப்படின்னா இது, பெருக்கு சராசரினா பெருக்கி போடணும், அங்கே இசை சராசரினா இது. இதை வச்சு தான் நம்ம அடுத்து சம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இதோட முடியுது. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா கூட்டு சராசரி ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், அரித்மெட்டிக் மீன். அதனால இங்கே என்னன்னா பெருக்கு சராசரியும் இசை சராசரியும் மட்டும் பார்க்கலாம். ஓகே. இதில் பார்த்தோம் அப்படின்னா 2, 4, 8 ஆகிய எங்களோட பெருக்கு சராசரி என்னன்னு கேட்குறாங்க. 2, 4, 8 இதோட பெருக்கு சராசரி. பெருக்கு சராசரினா என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல இந்த நம்பரை அப்படி பெருக்கிக்கிடணும். பெருக்கிட்டு இங்க எத்தனை வேல்யூ இருக்குதோ அத்தனை ரூட் எடுக்கணும். அப்போ இங்க 3 போட்டுக்கலாம். 3 நம்பர் இருக்குதா, ஸோ கியூப் ரூட்னு எடுக்கிறோம். அப்போ இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் இங்க பெருக்குங்க, 4 2 8, 8 8 64, 64 போடலாமா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இது 2, 4, 8க்கு பெருக்கல் சராசரி என்ன அப்படின்னா 4. இப்படிதான் எடுக்கணும். ஓகேவா? பெருக்கிக்கங்க, எத்தனை n இருக்கோ nth ரூட் எடுத்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இதே பெருக்கல் சராசரியில இன்னொரு ஃபார்மேட்டும் இருக்குது. ஓகேவா? நம்ம இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போனோம்னா எவ்வளவு, அதாவது ஒரு நகரத்தோட பாப்புலேஷன் வந்து 3 வருஷத்துக்கு 6% வீதம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கடைசியா இதோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஸ்டின் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு நகரத்தோட மக்கள் தொகை முதல் வருஷத்துல 5% இன்க்ரீஸ் ஆகுது, 2வது வருஷத்துல 20% இன்க்ரீஸ் ஆகுது. இதோட சராசரி வளர்ச்சி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஆவரேஜா இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பாப்புலேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது எது கீழே வரும்னா பெருக்கல் சராசரிக்கு கீழே தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்தோட பாப்புலேஷன் வந்து 10,000 இருக்குது, ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் அது வந்து ஒரு 12,000 மாறுதுன்னா அதுக்கு அடுத்து நம்ம ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த 12,000 தான் பேஸாக வச்சு பண்ணுவோம், அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் நம்ம இப்படி தானே பண்ணுவோம், அதே தான் இங்கே. அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பாப்புலேஷனை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இது நமக்கு பெருக்கல் சராசரிக்குள்ள தான் வரும். அப்போ இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதல் ஆண்டில் 5% மற்றும் 2ஆம் ஆண்டில் 20% அதிகரித்ததுன்னு சொல்றாங்க. அப்போ அதிகரித்ததுன்னா ஆல்ரெடி ஒரு 100% இருந்திருக்கும், இப்போ ஒரு 5% கூடுது. அப்போ இங்க 105% மாறும். அதாவது நீங்க ஞாபகம் வச்சுன்னா 100 + 5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? 100% அவங்க பாப்புலேஷன் 5% இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி அடுத்ததா இன்ட்டு போடணும். இது பெருக்கல் சராசரின்னு சொல்லிட்டு இல்லையா, இன்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் 20% இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ 20% நம்ம போடுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரூட் எடுக்கிறோம், 2 வேல்யூ தானே இருக்குது, ஸோ 2 போடுறோம். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ இதில் எழுதணும் அப்படின்னா
இதை ஆட் பண்ணோம்னா இதை ஆமாம் ஆட் பண்ணோம்னா 105 வருமா, 105% வரும். அதை நான் 105/100 வச்சுக்கிறேன். இன்ட்டு இங்கே போட்டோம் அப்படின்னா 120 வரும் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதுக்கப்புறம் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே டிவைட் பை 100 வருதா, அப்போ மேலே 1.05 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்ட்டு பை 10 இருக்குது. ஸோ 1.2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வேல்யூ இதுக்கு எடுத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 105 × 20 போட்டோம்னா 100 110 வந்துருமா, சாரி 210, 100 200 210. இங்கே போட்டோம்னா அதே 105. அப்போ 0 6 2 1 பாயிண்ட் வந்து இங்கே 2 இங்கே 1 3 டிஜிட். அப்போ இங்கே என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.26 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.26. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்க போகிறோம். எப்படி ரூட் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கு இல்லையா, வர்க்கமூலம் எடுக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி வர்க்கமூலம் எடுக்கிறது, ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெரிஞ்சிருக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ 1.26 இருக்கு இல்லையா, இதை நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸாக எடுக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்தே 2 டிஜிட்ஸாக எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் 1 எடுக்கிறேன். 1க்குள்ளே எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 1 தான். ஸோ இங்கே 1 எடுத்துட்டு இப்போ அடுத்ததாக 2 டிஜிட்டே கீழே இறக்கணும். ஸோ 2 6 எடுக்கிறோம். இதுக்கப்புறம் என்னென்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஓகேவா. இப்போ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ பாயிண்ட்டை மேலே வச்சிடணும். அப்போ இங்கே ரெண்டுத்துக்கும் காமனான நம்பரால் பெருக்கணும். பெருகி இங்கே என்ன வரும்னு பார்க்கலாம். அப்போ இங்கே நம்ம 1 போட்டாலே நமக்கு இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 21 வந்துடும். அப்போ இங்கே தாராளமாக இது போதும். 5 போட்டுக்கலாமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் 00 இறக்கணும். சிங்கிள் நம்பர் கிடையாது, நார்மல் டிவிஷன் மாதிரி. இங்கே 00 இறங்கும். அப்போ இங்கே 500 எடுக்கிறோம். அப்போ இங்கே போட்டிங்கன்னா இங்கே 1 இங்கே 2 போடுங்க. இந்த 2 அப்படி தான் இருக்கும். லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் இன்ட்டு 2 போடணும். அப்போ இங்கே 2 இருக்குது, அதாவது 200 சம்திங்கில் வரும். இப்போ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ எழுதணும். எதை பெருக்குனா நமக்கு இந்த 500க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே 200ன்னு எடுத்தோம்னா 2 200 நமக்கு 400க்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம 2 தாராளமாக போடலாம். அப்போ இங்கே 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 444ன்னு வருமா. ஸோ இங்கே 444 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இங்கே 6 இங்கே 5 ஓகேவா, 56 கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கூடுதலாக ஒரு டிஜிட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம். இப்போ 00 போட்டுட்டு அதை அப்படியே இருக்கும். ஸோ இங்கே 00 போடுறோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே 2 பெருக்கினீங்க அப்படின்னா 4 வந்துடும். இங்கே ஆல்ரெடி 22 இருக்குது, அதையும் சேர்த்து. இப்போ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ நம்ம எழுதணும். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே 2000 சம்திங்கில் இருக்குது, அங்கே 5600 சம்திங்கில் இருக்குது. அப்போ இங்கே 3 போட்டால் நமக்கு 6க்கு போயிடும். ஸோ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 2 போடலாம். இப்போ இங்கே 2 2 4 2 போட்டிங்க அப்படின்னா 4 8 4 4. ஸோ இங்கே நம்ம 2 போட்டுக்கலாம். 2 போடும்போது இங்கே 4484 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 6 இங்கே 1 5 - 4 இங்கே 1 வந்துடும். அப்படிதானே. 10 10 6 இங்கே 1 வரும் அடிஷ்னலாக. சரி ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ இங்கே 1116 இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த 2 0 வரும். அந்த அளவுக்கு போவேன்ல, இதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு. ஆனால் இதுவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் நான். இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1.122 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெர்சன்டேஜுக்கு மாத்திரம். எவ்வளவு சதவீதம் உயர்ந்ததுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதோட நமக்கு முடியறது இல்லை. இதுக்கப்புறமா நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா வேல்யூவை இன்ட்டு 100 போடணும். அதாவது சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா பை 100 போடணும். இதே ஒரு வேல்யூவை சதவீதமாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடுவோம். அப்போ அதே மாதிரி இங்கே போட்டோம்னா 1.122 × 100 போடும்போது இங்கே 0.2 டிஜிட் இங்கே வந்துருமா. ஸோ இங்கே 112.2 அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, இப்போ என்னன்னா சராசரியா எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த இருக்கு இல்லையா 5% இன்க்ரீஸ் ஆச்சு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குன்னா 112.2 இருக்குது, 112.2 இருக்குது. ஸோ ஃபைனலாக எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 தான் நமக்கு பேஸ்டு. அப்போ இதுலேருந்து 100 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12.2ன்னு வரும். ஸோ 12.2% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுதான் ரேரான கொஸ்டின். ஆனால் ஆவரேஜ் கீழே படிக்கும்போது இதெல்லாம் நம்ம கவனித்து படிக்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு
இப்போ இது எப்படின்னு புரியுது இல்லையா? இன்னும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு நகரத்தோட மக்கள் தொகை முதல் 5 வருஷம், 2வது வருஷம் 20 வருஷம், 2வது வருஷத்தில் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம 105 அங்கே 120 அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பெருக்கல் சராசரிக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இங்கே போகிறோம். அப்போ இது ரெண்டையும் பெருக்கி நம்ம 2 போட்டுக்கிறோம். அப்போ இங்கே 5 20ங்கிறது 100லேருந்து இன்க்ரீஸ் ஆனது. அப்போ 105 120 அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பெருக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஃபைனலாக நமக்கு ரூட்டுக்குள்ள 1.26ன்னு கிடைக்குது. இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ரூட் எடுக்கிறோம். ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூக்கு, அதாவது பர்ஃபெக்ட் ரூட் இல்லாததுக்கு எப்படி எளிமையாக ரூட் பண்ணுறதுக்கும் நமக்கு ட்ரிக் இருக்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலே ஈஸியாக போட்டுடலாம், பழகிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்படி போடுறதுல நமக்கு நிறைய அக்யூரஸியாக வர்றதில்லை, அதனால தான் அதை சொல்கிறதில்ல. இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 1.122 அப்படின்னு கிடைக்கும். ஒரு 5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நமக்கு வரும். இப்போ என்னன்னா இந்த வேல்யூ, இது வேல்யூ ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடணும். ஸோ அதனால இங்கே இன்ட்டு 100 போடுறோம். போடும்போது நமக்கு 112.2ன்னு வருது. ஓகே, ஸோ 112.2 பர்சன்டேஜ்னு வருது. ஸோ ஃபைனலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வேல்யூ கிடையாது, சராசரியாக எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 112.2% இருந்து பேசிக்காக உள்ள 100% நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 12.2%ன்னு கிடைக்கும். அப்போ சராசரி இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 12.2%. ஓகே தானே? சரி, இதுக்கப்புறம் இசை சராசரி கேட்டிருக்காங்க. இசை சராசரிக்கு ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்கிறோம்? n டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும் 1/xன்னு சொல்லியிருக்கோமா? ஓகே, ஸோ இங்கே 2 நம்பர் இருக்குது. ஸோ மேலே 2 போட்டுக்கலாம். டிவைடட் பை அதோட தலைகீழி 1/2 + 1/4 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ இங்கே எழுதணும் அப்படின்னா 2 டிவைடட் பை இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 4/7. அப்போ இங்கே 2ஆல் பெருக்கணும். 2 + இங்கே 1 இருக்கும், 3 வரும். ஸோ இங்கே 3/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதை நம்ம மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × 4 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி போடலாம். கரெக்டு தானே? இங்கே 4 2 2 + 1 3, அரையும் காலும் முக்கால் தானே? முக்கால். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6 8 8/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 மிச்சம் 2 20 வரும். ஸோ இது 6 6ன்னு போய்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே 2.67 அப்படிங்கிறது நமக்கு இதுக்கான ஹார்மோனிக் மீனாக இருக்கும். 2.67 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 3/4 8 8/3 மூவி 2 6 மிச்சம் 2 20 6 3 18 6 3 18ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அப்போ இசை சராசரிங்கிறது முடிஞ்சிச்சு. அப்போ ஆல்ரெடி நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்துருக்குறோம், ஜாமெட்ரிக் மீனும் பார்த்துட்டோம், இதுக்கப்புறமா ஹார்மோனிக் மீனும் முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா இந்த 3த்துக்குமான ரிலேஷன் என்ன அதுவும் கேட்குறாங்க. அதாவது இது 3ஐயும் லிங்க் பண்ணி எது கிரேட்டராக இருக்கும் எது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அது பார்த்துருவோமா? ஒரு நார்மலாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு அது இல்லை இதில், இது வந்து என்னென்னா அதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. சரி, இப்போ ஒரு 2 வேல்யூ எடுத்துட்டு அதுக்கான அரித்மெட்டிக் ஜியாமெட்ரிக் ஹார்மோனிக் போடுவோம். எது பெருசாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிலேஷனுக்குள்ள வரலாம். ஸோ சாம்பிளாக நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நியூ பேஜ் என்ன வேல்யூ எடுக்கலாம்? 2,8 எடுக்கலாமா? 16. ஓகே, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2,8ன்னு எடுக்கிறோம். இதுக்கு அரித்மெட்டிக் மீன் என்ன, ஜியாமெட்ரிக் மீன் என்ன, ஹார்மோனிக் மீன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இதோட ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் மீன் என்ன பண்ணலாம்? 2 + 8/2 போடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 10/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ 2,8க்கு அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னா 5. இதே ஜியாமெட்ரிக் மீன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 × 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஏன்னா 2 தானே இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் போடுறோம். அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா 16 அப்படிங்கிறது கிடைக்கும். 16க்கு வேல்யூ ஸ்கொயர் ரூட் வேல்யூ 4. அப்போ இங்கே ஜியாமெட்ரிக் மீன் வந்து 4ன்னு கிடைக்குது. ஹார்மோனிக் மீன்னா எத்தனை வேல்யூ? 2 டிவைடட் பை 1/2 + 1/8. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே என்னன்னா 4 வரும். 4 + 1/8 போடலாம். அப்போ 5/8ன்னு கிடைக்கும். அப்போ இதில் 5/8 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. கரெக்ட் தானே?
4 4 4 + 1 5. ஓகே, அப்போ 2 × 8/5 போடுறோம். இங்கே 16 போட்டுக்கலாம். 16/5 இது அப்படியே வச்சுக்கோங்க, இல்லை 16/5. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? கம்பேர் தானே பண்ண போகிறோம். இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 5 15, மிச்சம் நமக்கு 1 10, இங்கே 2 3.2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஒரே நம்பருக்கு அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இந்த மூணையும் பார்த்தோம் அப்படின்னா எது நமக்கு ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அரித்மெட்டிக் மீன் தான் நமக்கு ஹையஸ்டா இருக்கும். அப்போ டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எழுதும்போது அரித்மெட்டிக் மீன், அதுக்கப்புறம் நமக்கு ஜாமெட்ரிக் மீன் வரும். இதுக்கப்புறமா தான் என்னன்னா ஹார்மோனிக் மீன் நமக்கு வரும். அப்போ இந்த ஆர்டர் கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். அப்போ கூட்டு சராசரி ஃபர்ஸ்ட், பெருக்கு சராசரி செகண்ட், இசை சராசரிங்கிறது நமக்கு 3ஆவதா இருக்கும். இதுதான் அதோட பெருசுல இருந்து டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுல? இதே கம்பேர் பண்ணி படிக்கிறது தான். இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மூணுத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா எப்படி பண்ணலாம்? மூணுத்துக்குமான தொடர்பு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இங்க அந்த இதுல நான் உங்களுக்கு இதுக்கான தொடர்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் வந்து 5 இருக்குது, ஜாமெட்ரிக் மீன் பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்குது, ஹார்மோனிக் மீனை வந்து நான் 16/5னே வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ வந்து இது எல்லாத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஃபார்முலா ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன்ங்கிறது ஃபார்முலா. ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். இந்த ஃபார்முலா கரெக்டு தானா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்? இப்போ ஜாமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா 4, அப்போ 4 ஸ்கொயர்ட் போடுறோம் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் 5, ஹார்மோனிக் மீன் 16/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ இதில் எடுத்துட்டோம்னா 4 ஸ்கொயர்ட் 16, இங்கே 5க்கு 5 கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே என்ன வந்துடும்? 16 வந்துடும். டேலி ஆகுதா? அப்போ இந்த ஃபார்முலா இப்படி தான் வரும். ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர்ட், அதாவது பெருக்கு சராசரியோட ஸ்கொயர் அப்படிங்கிறது கூட்டு சராசரியையும் இசை சராசரியும் பெருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவா இருக்கும். சரி, இப்போ அதுல நமக்கு ஒரே சம் இருக்கு, அது பார்த்துடலாம். இப்போ இங்க இரு எண்களோட கூட்டு சராசரி கொடுத்துருக்குறாங்க 10, பெருக்கு சராசரி 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. இசை சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா ஜாமெட்ரிக் மீன் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அரித்மெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். வேல்யூஸ்லாம் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கூட்டு சராசரி 10 சொல்லியிருக்காங்க, பெருக்கு சராசரி வந்து 8 சொல்லியிருக்காங்களா? அப்போ 8 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கூட்டு சராசரி 10 இன்ட்டு ஹார்மோனிக் மீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா 64, இது இங்கே பெருக்கில் இருக்குது, இங்கே 10 போட்டுக்கலாம் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். இங்கே எழுதணும் அப்படின்னா 6.4 அப்படிங்கிறது கிடைக்கும். அவ்வளோதான். அப்போ 6.4ங்கிறது நமக்கு இசை சராசரியாக இருக்கும். 6.4 இன்ட்டு 10னா 64. சரி, அப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது இந்த மூணையும் லிங்க் பண்ணக்கூடிய நமக்கு ஃபார்முலா. இதுக்கப்புறமா அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா ஒரு தடவை ஒரு சின்ன ரீகால். கரெக்ட் ஆவரேஜ் என்னாச்சு? கரெக்ட் ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு இங்கே இருக்குது. இதை மட்டும் படிங்க போதும். பெருசாலாம் உள்ள இன்டெப்த்தாலாம் யோசிக்க வேணாம், இப்படியே படிச்சுக்கோங்க. இதிலே பார்த்தோம் அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்தா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறமா அதுலேயே பார்த்தோம்னா சரியான சராசரி அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ நமக்கு மிஸ் பண்ணி கேட்குறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்க்கும்போது அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இது மூணையும் லிங்க் பண்ணி இது மூணுத்துல எது ஹையஸ்ட் எது லோயஸ்ட்ங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இது மூணுத்துக்கும் உள்ள தொடர்புக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பெருக்கு சராசரி இசை சராசரிலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் கூடுதலாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட நமக்கு என்னன்னா ஆவரேஜஸோட பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது.
ஆவரேஜஸோட பார்ட் 4 நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்ட் 5 நமக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சாட்டர்டே. இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பார்ட் 5 நம்ம இன்னைக்கு நடத்த வேண்டியது அப்படி தானே. ஸோ நமக்கு திருக்குறள் காம்படிஷன் இருந்ததுனால இங்கே கொடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வாரத்தில் அல்லது திங்கக்கிழமை எப்போதும் போல ஒரு டாபிக் அப்படியே நமக்கு ஸ்கிப் ஆகி போயிருதுன்னா அடுத்த வாரம். சரி, நான் உங்களுக்கு திங்கக்கிழமை கூட கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய வித்தியாசமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் எடுத்து வந்து மண்டே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே தானா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இதுதான். அப்போ இதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய டைமர் டெஸ்ட்டுங்கிறது ஏற்கனவே நம்ம முடிச்சதுக்கு 31, 32, 33 இன்னைக்கானது மூணுத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து தனியாக இருக்கும் ஆவரேஜ். முடிஞ்சால் நான் இன்னைக்கு ஈவினிங் டைமர் டெஸ்ட் கொடுப்பேன். இல்லை அப்படின்னா மொத்தமாக மீதி எல்லா டாப்பிக்கும் கலந்து 20 கொஸ்டினாக நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு 20 கொஸ்டின் இன்னைக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாமே பேஸ்டாக நீங்கள் கிடைக்கிறத பொறுத்து தான். ஓகேவா. அதனால் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா மண்டே உங்களுக்கு ஃபுல்லாக டைமர் டெஸ்ட் இருக்கும். கிளாஸஸ் கரெக்டாக வந்துடும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லைவை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படிங்கிற டைம் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் அதில் தான் ஷேர் பண்ண முடியுது, வேறு வழி இல்லை நமக்கு. ஸோ பார்த்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டெஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டாப் சூப்பர் மேக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, நம்பிக்கையாக படிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.